செயல்படுங்கள். உங்களுக்கான சரியான எதிர்கால திட்டத்தை நீங்க சிறப்பாக மேம்படுத்திக் கொண்டு நல்ல வெற்றிகளை பெற முடியுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது விஷயங்கள் நடக்கலாங்க. அதனால கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே. இந்த வாரம் 2024 வருடம் மே மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரையிலான தமிழ்ல குரோதி வருடம் சித்திரை மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரையிலான நமது கடகராசி வார பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அமையும். வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு, கடகராசி வார பலன்களுக்கு போகலாம். இந்த வாரம் கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக மே மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது சித்திரை 5ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு புதன் செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இரண்டாவது மாற்றமாக அதுக்கு அடுத்த நாள், அதாவது திங்கட்கிழமை மே மாதம் 6ஆம் தேதி சித்திரை 23 அன்னைக்கு புதன் பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து 3 கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறார். மூன்றாவது மாற்ற அமைப்பாக செவ்வாய்க்கிழமை, அதாவது மே மாதம் 7ஆம் தேதி தமிழில் சித்திரை 24ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்கிறாருங்க. அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதனுடன் இணைந்து 4 கிரக சேர்க்கையாக சந்திர பகவான் மாறிவிடுகிறார். நான்காவது மற்றும் கடைசி மாற்றமாக மே மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழில் சித்திரை 26 அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்கிறாருங்க. அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார். இந்த மாதிரியான கிரக நிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது கடகராசி என்பர்களுக்கு வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை மதியம் வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் சந்திராஷ்டம தினத்தில் நமது ரெகுலர் வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வழக்கமான பொறுமையின் மூலமாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைப்பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. கடன் சார்ந்த செயல்பாடுகள்லாம் நீங்கள் மேற்கொள்ளும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக நிதானித்து செயல்படுங்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். அதனால் நெருக்கடி ஏற்படுங்கிறதுனால நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணிட்டு ரொம்ப முக்கியம். எந்த செலவுகள் அவசியம் அப்படின்றத நீங்கள் கண்டறிந்து அந்த செலவுகள் மட்டும் பண்ணுங்கள். மற்ற செலவுகளை அறவே ஒதுக்கி விடுவது நல்லதுங்க. ஏன்னா எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படலாம். ஆனாலும் பண வரவுகளும் அவ்வப்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத வழியிலிருந்து வந்து கொண்டுதாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாரம் சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். விலையுயர்ந்த சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. அது உங்களுக்கு தேவைதானங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் யோசனை செய்து நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம். அதனால நீங்கள் ஹாப்பியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இறை வழிபாடுகள், ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் இந்த வாரம் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றி மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி நீங்களும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களுக்கு வந்து சேரும். மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அமையுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பு மனதிற்கு ரொம்ப ஹாப்பியான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவதாக அமையுங்க. இந்த வாரம் தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு சொந்த தொழிலாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். கூட்டு தொழிலும் நல்ல எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை பெறுங்க. பணத்தை ஹேண்டில் பண்ணும்போது அதிகமான கவனம் தேவை. உங்கள் பணத்தை நீங்கள் எப்படி கையாளுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் முதலீடு செய்வதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப உற்சாகமான ஒரு வாரங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அட்டகாசமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைஞர்கள், இயலிசை, நாடகம், எந்த துறையாக இருந்தாலும் சரிங்க, கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சக கலைஞர்கள், உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்கள் சக கலைஞர்கள் எல்லாருமே உங்களுக்கு பணிகளை முடிப்பதற்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்கள் வேலைகளை சிறப்பாக முடிப்பீங்க. கலைஞர்கள் நல்ல புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் நல்ல ஒரு பொருளாதார நிலை உயரக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் எந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் தொழிலில் நல்ல மேன்மையான சூழ்நிலை, நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சரிங்க, நான் உத்தியோகத்தில் இருக்கிற அலுவலக பணிகளில் பணிபுரிகிறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமான சில விஷயங்களை கவனிக்கணும். அன்பர்களே, நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டுறீங்கன்னா உங்களுக்கு தினசரி புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரக்கூடிய ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க, எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு ஆதரவாக அமையும். ஸோ அனைவருமே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.
உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய அன்பர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு விரும்பிய இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையும் உங்கள் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விவாதங்களை தவிர்க்க வேண்டுங்க. அப்போதான் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும். குறிப்பாக சக ஊழியர்களுடன் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்லாம் இன்றைக்கி பண்ணாதீங்க. இந்த வாரம் நீங்கள் சக ஊழியர்களுடன் கொஞ்சம் விவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. உங்களது உத்தியோக மாற்றம் தொடர்பான முயற்சிகள்லாம் சிறப்பாக கைகூடும். அதனால் நீங்கள் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் செயல்பாடுகளில் வித்தியாசமான அப்ரோச்சை நீங்கள் காண முடியும். நீங்கள் அணுகுமுறையை வித்தியாசமாக மாற்றுவீங்க. அதன் மூலமாக ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலையெல்லாம் நீங்கள் சீக்கிரமாக முடிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் நீங்கள் அமைப்பிடுவீங்க. ஸோ வித்தியாசமான அப்ரோச் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த வாரம். சமீபத்தில் தான் நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல வேலைகள் இப்பொழுது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தருதுங்க. ஸோ படித்து முடித்து உடனே உங்களுக்கு ஜாப் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்கிறதுனால நீங்கள் எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ண மட்டும் பண்ணுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கலாங்க. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களால் அலுவலக பணிகளை கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கடந்த கால முதலீடுகளை வழிப்படுத்துவதற்காகவும் உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான திட்டங்களை உருவாக்குவதற்காகவும் நீங்கள் நிறைய முயற்சிகளை இந்த வாரம் மேற்கொள்வீங்க. அந்த மாதிரி சூழலில் முக்கியமான வேலைகளை செய்வதற்கு தேவையான ஆலோசனைகளை நிபுணர்கள் அல்லது தந்தை அல்லது உங்களது குடும்ப உறுப்பினரிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஆலோசனை பெற்று நீங்கள் செயல்படுங்கள். உங்களுக்கான சரியான எதிர்கால திட்டத்தை நீங்கள் சிறப்பாக மேம்படுத்தி கொண்டு நல்ல வெற்றிகளை பெற முடியுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனப்பிறந்த காதலருடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவதன் மூலமாக வாழ்க்கையிலுடைய பல பிரச்சனைகளை மறந்துவிட முடியும். உங்கள் காதலர் உங்களை முழுமையாக புரிந்து கொண்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி சாதகமாக நடந்து கொள்வார். எனவே காதல் வாழ்க்கை உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் உங்கள் காதலரை ரொம்ப நாளாக சந்திக்கலை அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பில் இருக்குங்க. அது உங்களுக்கு அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கையை நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தி தரும். உங்களது காதலருடன் நெருங்கிய நல்ல ஒரு தருணங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகுங்க. திருமணமானவர்களுக்கு, அதாவது ரீசெண்டாக திருமணமாகி இருக்கு அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணையுடன் அழகாக நீங்கள் எங்கேயாவது பிக்னிக் போகலாங்க. உங்களுக்கான ஹனிமூன் போன்ற ட்ரிப்பெல்லாம் ஏற்பாடு செய்து கொள்வதற்கு உகந்த ஒரு நேரம் இது. உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு அதிகமான நெருக்கம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட நல்லா ஆதரவு செலுத்துவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையும் உங்கள் மீது ஆதரவு தரக்கூடிய வகையில் ஒருவருக்கொருவர் அன்பு பரஸ்பரம் ஆறுதல் பரிமாறிக்கொள்ளக்கூடிய நல்ல தருணங்கள் இந்த வாரம் இருக்கிறது. அதனால திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரம். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் நீங்கள் செய்யலாம். ஆனால் சுபகாரியங்கள் நடத்துறதுல கொஞ்சம் நீங்கள் இழுபறியாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. சுபகாரியங்களை இந்த வாரம் நீங்கள் நடத்த வேண்டாம். இல்லற வாழ்க்கையில் நல்ல நெருக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செய்து மகிழ்வீங்க. அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். ஆனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சில பேருக்கு உடல்நல குறைவு குறித்த விஷயங்கள் நடக்கலாங்க. அதனால கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும் பெரிய பாதிப்புல எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் வீட்டை பராமரிப்பதற்காகவோ அல்லது வீட்டை அலங்காரம் பண்ணுறதுக்காகவோ அதிகமான பணம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கல அப்படின்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் ஒரு விதமான சுப நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அதுக்காக உங்களுக்கு பணம் செலவாகும். ஸோ நீங்கள் பணத்தை பொறுத்து உங்களுக்கு வீட்டில் ஃபங்க்ஷன் நடத்தலாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க. மாணவர்களுக்கு இந்த வாரம் கல்வி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நீங்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வாரம் அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சமீபத்தில் தான் படித்து முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்புகளும் கிடைக்கும். அற்புதமான ஒரு வாரம் கல்வியில் இருக்குங்க. கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பரிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் துர்கா தேவியை வழிபட்டு வாருங்கள். உங்கள் காரிய தடைகளை விலக்கிக் கொள்ள முடியும். மேலும் சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் சிறப்புங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. மேலும் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் மூலமாக நம்ம தினசரி ராசிபலன்கள் உங்களை ரீச் ஆகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஆதரவு தரும் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியங்க. அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்களை தெரியப்படுத்தினால் எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவியாக இருக்கும் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார புதிய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.